ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கும்பராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். கும்பராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும், களத்திர ஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. கும்பராசி நேயர்கள் கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். சரி, இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த 2025 தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஜென்மசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டிருந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாமல் இருக்கோம், மறுபடியும் பிரச்சனை வருது, இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க சொல்கிறீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. கடந்த 2024 சரி 2025 சரி நீங்கள் நினச்ச மாதிரி அந்த 2 ஆண்டுகளும் உங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்காது. இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஜனவரி மாதம் முதல் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம், நிறைய பேர் சொல்வீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய சேர்க்கையும் குரு பகவானுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்குது. இதுதான் இந்த வீரபத்ர ராஜயோகம். இந்த வீரபத்ர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே கிடைக்கிறது கிடையாதுங்க. குறிப்பிட்ட ஒரு 4 ராசிகளுக்கு கிடைக்குதுங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். உங்களுக்கு வந்து இன்னொரு 50 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் இருக்கிறதுனால திடீர்னு
பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்க போகுது. திடீர்னு ஒரு பணம் வரலாம், திடீர்னு திருமணம் கைகூடலாம், திடீர்னு காதல் ஒர்க் அவுட் ஆகலாம். இந்த மாதிரி புதிய விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த வரக்கூடிய ஒரு 50 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும், குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சியான கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் வரக்கூடிய நாட்களிலிருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு தற்பொழுது ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குதுங்க. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னொரு 6 மாத காலகட்டங்களுக்கு இருக்காது. ஏன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் குருவுடைய ராசி, அதாவது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சனிப்பெயர்ச்சி மூலமாக இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்காது. முழுவதுமாகவே பாசிட்டிவாக மட்டுமே வரக்கூடிய நாட்களில் எல்லா விஷயமே உங்களுக்கு நிகழப்போகுதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததான் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா மக்கள் அப்படியே பயப்படுவாங்க. ஐயோ ராகு கேது பயிற்சி அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படி இப்படின்னு ஒரு நெகட்டிவான தாட்லேயே இருக்கீங்க. அதாவது ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தியாகி ஒரு தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே பார்க்கப்படுதுங்க. ஏன்னா கேது பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். என்ன நோயினே தெரியாது. ஹாஸ்பிட்டல் போனால் 2000 3000 செலவாயிட்டிருக்கும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் கேது பகவான் மூலமாக முழுவதுமாகவே உங்களுக்கு நிவர்த்தி பண்ண போகிறாருங்க. அதுதான் வந்து ராகு கேது பயிற்சி. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. கும்பராசிக்காரங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க, தெரிஞ்சவங்க, கெடுத்து வரைக்க நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் வரைக்குமே போய் நிறைய கல்யாணம் வந்து நின்று இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. காதலில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே காதல் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. சேரலாமா வேண்டாமா, இல்லை டைவர்ஸ் வாங்கிடலாமா, இந்த மாதிரி நிறைய ஒரு மைண்டில் இருப்பீங்க. கண்டிப்பாக மீண்டும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இந்த 2026 அதிகமாக இருக்குதுங்க. ஏன்னா சுக்கிரனுடைய பயிற்சி காலம் இருக்கிறதுனால பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. கடந்த 2025லையும் சரி 2024லையும் சரி காதல் அதிகமான பிரேக்கப்லாம் பெரும்பாலும் சந்தித்தவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. இந்த 2026 நிச்சயமாக காதல் ஒரு வெற்றி
நிலையை அடையக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருப்பீங்க. உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, 20 லட்சம் இருக்குதுங்க, 30 லட்சம்னு சொல்லுவாங்க. இந்த 2026 முடிகிறதுக்குள்ளே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. புதிய உறவு எல்லாமே உங்களை தானாகவே தேடி வரப்போகுது. அந்த உறவு வருங்கால மனைவியாக இருக்கலாம், புதிய காதலியாக இருக்கலாம், புதிய நண்பராக இருக்கலாங்க, தொழில் பார்ட்னராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவும் ஏற்படும். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். அவற்றை நீங்கள் நல்லா கையாண்டு சமாளிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்கள் பேசாமல் இருப்பதன் மூலம் ஒற்றுமை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரி கட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகள் அலைச்சல் இருக்கும். ஆனால் செய்த வேலைக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். கலைத்துறையினர்களுக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல்வாதிகள் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லதுங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்குவது நல்லது. எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையிடம் கேட்ட பண உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீங்க. செலவுகளும் ஏற்படும். தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள நேரிட்டாலும் அதனால் ஆதாயமே உண்டாகும். வேலைக்கு செல்லும் அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாம். நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்திற்கு மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். பணியாளர்களின் ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லும் பெண்கள் சிலர் சலுகைகளை பெற வாய்ப்பு இருக்குதுங்க. மகிழ்ச்சியான காலகட்டம். 7 சனியின் தாக்கத்தால் தொழிலில் சிறு சுணக்கம் ஏற்பட்டாலும் சனி உங்களின் ராசி அதிபதி என்பதால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக முனைப்புடன் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் பெரும் லாபம் கிட்டும். கூலி தொழிலாளர்களுக்கு தொழில் நெருக்கடி விரைவில் சீராகும். லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பதால் பண கஷ்டம் கடன் பாதிப்பு எதுவும் இருக்காது. சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். சிலருக்கு அதிக சம்பளத்தில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். கடந்த கால கடன்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே நிலவிய கருத்து வேறுபாடுகள் சீராகும். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்று நடப்பாங்க. எடுத்த காரியத்தில் தடை ஏற்படுவதால் மனச்சோர்வு அடைவீங்க. அதனால் ஈஸியாக கையாண்டு பழகிக்கோங்க. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். முன்கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். வியாழக்கிழமைகளில் குபேர லட்சுமியை மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய ஏற்றம் உண்டாகும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள நேரலாம். உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும். முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும். அடுத்ததாக சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்க நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்கள் மிகவும் கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் கூடுதல் மதிப்பெண்கள் பெற உதவும். எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகும். மனக்குழப்பம் தீரும். எதிலும் சிறு பயம் உண்டாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படுங்க. அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. சங்கடமான சூழலை சந்திக்க வேண்டியிருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும் பொழுது கவனம் தேவை. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தி தேவரையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். மன நிம்மதி ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட
அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7ங்க. இந்த எண்களை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க. அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை அனுபவித்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஏற்றம் உண்டாகும். வீட்டில் நீங்கள் காலையில் தினமும் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை யாரங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்த காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைத்து பவத்தொடக்கை வெல்வாம். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய நாட்களை தொடங்கலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.